வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் வேலே சரியான மழை, அப்படி இப்படின்னு அடிச்சு பிடிச்சி இங்கே வந்து சேர்ந்தா மழை இல்லை. ஓகே, வந்து பக்கிங் பண்ணவே இல்லை. எங்கள் வீட்டுக்காரர் இறக்கி விட்டுட்டு நீ இறங்கு, நான் போய் பக்கிங் பண்ணிட்டு வரேன்னாரு. கீழே இறங்கினோடனே 2 வழி இறக்கியாச்சு. 40 காசு கடை கண்ணுக்கு முன்னுக்கு தெரிஞ்சிச்சு. விடுவேனா உள்ளுக்கு போயிட்டு எனக்கு 2 டப்பா தேவைப்பட்டுச்சு. அதை வாங்கலாம்னு சொல்லி குடுன்னு ஓடி போய் 2 டப்பா வாங்கிட்டு அப்படியே வர வழியில் ஒரு பிரேக் அடித்து 2 ஸ்டாண்டு அந்த வச்சு அது மேலே ஜாமான் வைக்கலாம். நான் வீட்டில் போய் படம் பிடிச்சி போடுறேன். 2 ஸ்டாண்டு வாங்கிட்டு அப்படி டக்குன்னு காசை கட்டிட்டு அங்கேயே ஒரு க்யூ. காசை கட்டிட்டு அப்புறம் வேக்குன்னு ஏறி 2 ஜாமான் எடுக்க வந்த இடத்துல 4 ஜாமான் எடுத்தனால பிடிக்க முடியல. கையில் வேற ஒயரை தூக்கி வச்சுருந்தேன். அதனால என்னால் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தாலே அப்படி தான். 2 ஜாமான் எடுக்க வருவோம், ஒரு 4 ஜாமான் 6 ஜாமான் அப்படி இப்படின்னு கூட எதை பார்த்தாலும் நிறைய ஜாமான் நல்ல நல்ல ஜாமானுங்க இருக்குது. இன்னொரு நாளைக்கு இந்த கடையை சுற்றி பார்க்கலாம். கையில் பிடிக்க முடியல, தூக்க முடியலன்னு சொல்லிட்டு பேக் 20 காசு பேக் இருக்காமேன்னு கேட்டேன். இல்லைக்கா 70 காசு தான் இருக்குன்னுச்சு. வேறு வழியில் வாங்கித்தான் ஆகணும். ஜாமானை தூக்கிட்டு மேலே போகணும். கையில் ஜாமான் வேறு, என்னோடய ஹேண்ட்பேக் வேறு, ஒயரு வேறு தூக்கிட்டு நடக்க கஷ்டமாக இருந்துச்சு. அப்படி இப்படின்னு ஏறி மேலே போயிட்டேன். மேலே ஒரு மாடி தான். மேலே போயிட்டேன்னா அவங்க அந்த ஆஃபீஸ்காரங்களாம் வந்துட்டாங்க போல். அதோட எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, ஃபோன்லாம் பைக்கூடாது, தண்ணிக்கே சொல்லிட்டாரு, உள்ளுக்கு வீடியோலாம் இது எடுத்துடாது, நாட் நைஸ் அப்படின்னு. அதோட முன்னுக்கு லைட்டாக கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு ஃபோனை நான் வச்சுட்டேன் பைக்கில். அதோட